அன்புள்ள சகோதரர்களே, மரணம் தான் இந்த உலகத்திலே மன்னனும் பயப்படக்கூடிய ஒரு செய்தி, ஆட்சியாளன் பயப்படக்கூடிய ஒரு செய்தி, பெருமை அடிக்கும் பணக்காரன் பயப்படக்கூடிய ஒரு செய்தி, என்னை விட்டால் ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய பயப்படக்கூடிய செய்தி அது மரணம் தான். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மரணத்தை ஒரு சவாலாக சொல்கிறார். இன்னொரு வகையில் என்ன தெரியுமா, நம்ம மரணத்துக்கு சவால் விடாது விட்டாலும் நமது வாழ்க்கை மரணத்துக்கு சவால் போல இருக்கிறது. அது ஒரு காரணம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றா, யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லத. அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், அல்லதி ஜமஅ மாலஹு வ அத்தத யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லத. தன் சொத்துக்களை சேமித்து கணக்கிட்டு கொண்டிருக்கிறான். தனது சொத்து அவனை நிரந்தரமாக இந்த உலகத்திலே வைக்கும் என்று நினைக்கிறான். அப்படின்னா இந்த உலகத்தில் யாரும் என்ற சொத்தால நான் நிரந்தரமா இருப்பேன் நினைக்க மாட்டான். அப்படி நினைக்கல. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, அப்படி அவன் நினைக்கிறான்றான். அப்ப அர்த்தம் என்ன? அல்லாஹ் என்னத்துக்கு சொல்றான்? அதை அவனது வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா, நினைச்சா எப்படி வாழுவான்? ஒத்தே நான் இந்த ஊர்ல நிரந்தரமா இருக்க போறேன் நினைச்சா எப்படி வாழணும் அப்படிதான் வாழ்றான். அப்ப அர்த்தம் என்ன? எண்ணத்தில் அவனுக்கு உண்டு நான் நிரந்தரமா வாழ மாட்டேன். ஆனா செயல்பாட்டில் அவனை பார்த்தீங்கன்னு சொன்னா நிரந்தரமா வாழ்ற மாதிரி என்ன செய்யுது, அவனோட செயல்பாடு இருக்குது. இப்ப எண்ணத்தை வேறுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிராக்டிகலி அவன் அப்படித்தான் என்ன செய்யறான், வாழுகிறான். யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லத. அவன் நிரந்தரமாக தங்க வைக்கும் நினைக்கிறான். அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், என்னது, நீங்கள் அதாவது வத்தத்தஹிதூன மசானிய லஅல்லக்கும் தஹ்லுதூன், நீங்கள் கட்டுகின்ற கோட்டை குத்தகங்களை பார்த்தால் இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக இருப்பீர்கள் போன்றல்லவா இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தியாகி, அவர் வந்து தன் வீட்டில் பின்பகுதி ஒன்றை சீர் செஞ்சு கண்டிக்கிறார். ரசூலா என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. இல்லை உஸ்லிஹு ஹுஸ்ஸன் லனா, ஒரு சின்ன சீர்திருத்தம் செஞ்சிருக்கீங்க வீட்டோட ஒரு பகுதி. என்ன ரசூலா சொன்னாங்க, அல் அம்ரு அஸ்ரா மின் தாலிக், நீங்கள் நினைப்பதை விட மறுமையினால் இதை விட வேகமானது என்று சொல்லிவிட்டு போனார்கள். சுப்ஹானல்லாஹ். நான் கேட்கிறேன், ஒரு வீட்டுடைய ஒரு பகுதியை சீர்திருத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் நபி அவர்கள் அதை வானான்னு சொல்லல, உள்ளத்தில் ஒரு செய்தியை போட்டு விட்டு போனார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களுக்கு மத்தியில், இது வந்து மார்க்கத்துடைய பொதுவான அளவுகோல், ஆனா தன் தோழர்களுக்கு மத்தியில் யார் இந்த கூடுதலாக இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது கூடுதலான இந்த உலக வாழ்க்கையே டோட்டலியா தியாகம் செய்யக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ் தேடினாங்க. தேடி நிறைய பேருக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதை விரும்பினார்கள். ஒரு முறை இரவுல ரசூலுல்லாஹ் போய் கண்டிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாலும் பின்னால ஃபாலோ பண்ண நினைக்கக்கூடிய நபித்தோழர்களில் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சத்தத்தை கேட்டு யாருன்னு கேட்கிறாங்க, அபூதர் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட கூப்பிட்டாங்க. அவருடைய மனநிலை ரசூலுல்லாஹ்ங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதர் யாரா இருக்கிறான்னு பாருங்க. நாங்க யாருமே இல்லை, நான் உன்கிட்ட ஒரு செய்தி சொல்றேன்,